BAO 2007. தாயை கண்ட சேயைப் போல பொருமாய் தேர்ந்தெடுத்து எழுதுக. மகிழ்ச்சி. இளமறை காய்போல் இவ்வுமையால் அறியப்படும் பொருள் யாது? மறைபொருள். மறைமுகம் காணா பயிர் போல இவ்வுமையால் அறியப்படும் பொருள் யாது? வாட்டம். விரலுக்கு இறைத்த நீர் போல் உவமைய பொருளைக் கூறு. பயனற்றது. சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல மிக்க மகிழ்ச்சி. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதில் அமைந்துள்ள மோனையை எழுது. இடும்பைக்கு இடும்பை. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இதில் அமைந்துள்ள மோனை எழுது. தன்னைத்தான் தன்னையே. பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன் வேறு பொறு கூறிற் பொறையும் அறவினை. இதில் அமைந்துள்ள சீர் எதுகை தேர்க. பிறர் தன்னை திறன் வேறு பேணுங்கால் பேணார் திறன் வேறு. நாணார் தில்லர் இயக்கம். மரப்பாவை நாணால் உயிர் மருட்டி அற்ற. இதில் அமைந்துள்ள எதுகனை கண்டுபிடி. நாணாக நாணல் கை நாணல். வருகவே. பின்வரும் தொடரில் உள்ள இயைபு தொடையை எடுத்துக்காட்டு. மடுக்கும் குழற்கா பேருந்துமீன் வஞ்சிக் கொடியே வருகவே. மலையத்து வசன் பெற்ற பெரு வாழ்கவே. வருக வருகவே. வருக வருகவே. ஆன்சர் வருகவே வருகவே. பொன்னி இன்னிசை பாடினால் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. செய்தி வாக்கியம். வீரர்கள் போர் புரிய வேண்டும். எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். யாருக்கு பரிசு வழங்கினார்கள்? எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். முழுமதியின் அழகுதான் என்ன? எவ்வகை? உணர்ச்சி வாக்கியம். வாழ்க்கை இன்ப துன்பம் கலந்தது என்பது அனைவரும் அறிந்ததே. செய்தி வாக்கியம். பாரதியார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கணங்களை பாடியுள்ளார். எவ்வினை வாக்கியம்? செய்வினை. தாய் குழந்தைக்கு சொற்களை கற்பித்தால் வாக்கிய அமைப்பு சுட்டுக. பிறவினை. கயல்விழி திருக்குறளை பயின்றால் எவ்வினை வாக்கியம்? தன்வினை. உணவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது. எவ்வினை வாக்கியம்? செயப்பாட்டு வினை. மூவர் தேவாரத்தை இயற்றினார். வாக்கிய அமைப்பு சுட்டுக. செய்வினை. பாலும் பழமும். இலக்கண குறிப்பு அறிக. எண்ணும்மை. ராப்பகல். இலக்கண குறிப்பு அறிக. உம்மை தொகை. ராப்பகல் இலக்கண குறிப்பு அறிக. உம்மை தொகை. ஓகைத்தேன். இலக்கண குறிப்பு உருவகம். வினைப்பயன். இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை. செவ்வேல். இலக்கண குறிப்பு பண்பு தொகை. பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் என்பதாகும். விடைக்கேற்ற வினாவை தேர்க. பாரதிதாசன் இயற்பெயர் யாது? திருக்குறளை சிறந்து நீதிநூல். விடைக்கேற்ற வினாவை தேர்க. திருக்குறள் எவ்வகை நூல்? முயற்சி திருவினையாக்கும். விடைக்கேற்ற வினாவை தேர்க. முயற்சி ஏன் செய்ய வேண்டும்? ஆளும் வேலும் பல்லுக்குறுதி. விடைக்கேற்ற வினாவை தேர்க. எவை பல்லுக்குறுதி? கடும் உழைப்பும் ஊக்கமும் இருந்தால் அனைவரும் வாழ்வில் உயரலாம். விடைக்கேற்ற வினாவை தேர்க. அனைவரும் வாழ்வில் உயர எவை வேண்டும்? சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை எழுதுக. அறம் வாழ்விற்கும் சிறப்பையும் செல்வத்தையும் தரும். சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை எழுதுக. வீடு வரை உறவு வீதி வரை மனைவி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை எழுதுக. கரிகாலன் கல்லணையை கட்டினான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை எழுதுக. நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி. மறைமலை நகர். பெயர் சொல்லின் வகை அறிக. இடப்பெயர். சித்திரை பெயர் சொல்லின் வகை அறிக. காலப்பெயர். இனிமை பெயர் சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். பாடுதல் பெயர் சொல்லின் வகை அறிக. தொழிற்பெயர். கை பெயர் சொல்லின் வகை அறிக. சினைப்பெயர். உன் என்னும் வேர் சொல்லை வினைமுற்றாக மாற்றுக. உண்டான். பார் என்னும் வேர் சொல்லை வினைமுற்றாக மாற்றுக. பார்த்தான். கடி என்னும் வேர் சொல்லை வினையெச்சமாக மாற்ற. கடித்து. வினையெச்சமாக மாற்றுக. கடித்து. வெல் என்னும் வேர் சொல்லை வினையாளனையும் பெயர். வெல்பவர். வினையாளனையும் பெயர். வினையெச்சம்
கொடு என்னும் வேர்ச்சொல்லை தொழிற்பெயராக மாற்றுக. கொடுத்தல். அகரவரிசைப்படி கண்டறிக. காற்று, கிளி, கீற்று, குட்டு, கூடை. அகரவரிசைப்படி சொற்களை கண்டறிக. மச்சம், மாங்காய், மீன், முத்து, மூதூர். அகரவரிசைப்படி சொற்களை கண்டறிக. சனி, சாலை, சிறப்பு, சீற்றம். அகரவரிசைப்படி சொற்களை தேர்க. காட்சி, உழைப்பு, தெய்வம், பேறு. அகரவரிசைப்படுத்திய சொற்களை தேர்வு செய்க. உழைப்பு, ஊதியம், கடமை, வெற்றி. கோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தேர்க. அரசன். ஏ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தேர்க. அம்பு. பி ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் சேர்க. மலர். கா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தேர்க. சோலை. நோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் சேர்க. துன்பப்படு. நோ துன்பப்படு. கா சோலை. வி மலர். ஏ அம்பு. கோ அரசன். பருகுவான் இச்சொல்லின் வேர்ச்சொல் பருகு. பார்த்தார் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை அப்பார். வனைந்தான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. வனை. துயின்றான் எனும் சொல்லின் வேர்ச்சொல் அறிக. துயில். பிழைத்தேன் எனும் சொல்லின் வேர்ச்சொல் காண்க. பிழை. குட் பாய் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் நல்ல பையன். பேக்கிங் சார்ஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கட்டுமான கூலி. பேலன்ஸ்டு டயட் என்ற ஆங்கில சொல்லுக்கு சமச்சீர் உணவு. ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஆளறிச் சான்றிதழ். பிறமொழி சொற்களை நீக்கிய சொல்லை எழுதுக. அவன் தினமும் அங்காடிக்கு போகின்றான். சீரிய சீரிய என்பவற்றின் ஒலி வேறுபாடு அறிந்து மேலான கோபித்த. சீரிய சீரிய மேலான கோபித்த. அறம் அறம். தருமம் கருவி. ஒலி வேறுபாடு. தருமம் கருவி. மரம் மரம். வீரம் தாவரம். கரி கரி. யானை கரி யானை. கரி காய்கறி. விலை விழை. உண்டாக்கு. விலை உண்டாக்கு. விரும்பு. விழை விரும்பு. பொருந்தா சொல்லை கண்டறிக. மடமை. மடமை. செம்மை, வெண்மை, பசுமை, மடமை. பொருந்தா சொல்லை கண்டறிக. தென்னை, பனை, நெற்பயிர், ஆலமரம். இதில் நெற்பயிர் தான். பொருந்தா சொல்லை கண்டறிக. கடவுள். பொருந்தா சொல்லை கண்டறிக. காட்சி படலம். பொருந்தா சொல்லை கண்டறிக. மகேந்திரவர்மன். சந்திப்பிழை நீக்கிய சொல்லை தேர்க. இந்த வீட்டை எப்படி கட்டினாய். இந்த வீடு எப்படி கட்டினாய். சந்திப்பிழை நீக்கிய இந்த வீட்டை எப்படி கட்டினாய். 77. ஒரு பன்மை பிழை நீக்கிய சொல்லை எழுது. கார்கில் போரில் வீரர்கள் பலர் மடிந்தனர். வழுவுச் சொல் திருத்தம் பெற்ற சொல்லை தேர்க. கயிறு. மரபு பிழை நீக்கிய சொல்லை எழுது. காட்டில் உள்ள யானை பிளிறியது. பிறமொழி சொற்கள் நீக்கிய சொல்லை எழுது. பெரியவர் கூறிய செய்தியை கூறு. கரை மீதேறி பிரித்தெழுதுக. கரை ப்ளஸ் மீது கூட்டல் ஏரி. நண்ணுவதில்லை பிரித்தெழுதுக. நண்ணுவது கூட்டல் இல்லை. புறநானூறு பிரித்தெழுதுக. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. மழைக்காலம் பிரித்தெழுது. மழை கூட்டல் காலம். நாலடியார் பிரித்தெழுது. 4 கூட்டல் அடியார். வடமலை எதிர்ச்சொல் தருக. தென்மலை. அசைதல் எதிர்ச்சொல் தருக. நிற்றல். செல்வீர் எதிர்ச்சொல் தருக. செல்லாதீர். பகைவன் எதிர்ச்சொல் தருக. நண்பன். பெருமை எதிர்ச்சொல் தருக. சிறுமை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தொன்மை பழமை. வேய் மூங்கில். கிளைஞர் உறவினர். சிவிகை பல்லக்கு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தொழும்பர் தொண்டர். பொறுப்பு மலை. புவனம் உலகம். வேந்தர் அரசன். முப்பால் திருக்குறள். தொல்காப்பியம் தொல்காப்பியர். மகாபாரதம்
மகாபாரதம். வியாசர். தமிழ் முதற் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழ் முதற் காப்பியம் சிலப்பதிகாரம். திருவந்தாதி. நம்பியாண்டார் நம்பி. எழிலோவியம் வாணிதாசன். எழிலோவியம் வாணிதாசன். திரிகடுகம் நல்லாதனார். இயேசு காவியம் கண்ணதாசன். நோய்மை மென்மை தொய்வு இளைப்பு வன்மம் தீராப்பகை நலிவு கேடு. நெடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன். இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் பாரதியார். தமிழ் தாத்தா என்ற தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் உ.வே.சா. வாயுரை வாழ்த்து என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். தமக்கென முயலா தோன்றான். இத்தொடர் குறிப்பது புறநானூறு. A:B 5:9 BC 4:7 எனில் ABCயின் மதிப்பு என்ன? 20 36 63. ஒரு வட்டத்தின் மையப்புள்ளியிலிருந்து அதன் ஒரு நாணுக்கு வரையப்படும் செங்குத்து கோடு அதனை சம பகுதியாக பிரிக்கும். 2. ஒரு வட்ட நாற்கரத்தின் ஒரு கோணம் 70 டிகிரி எனில் அதன் எதிர்கோணம் 110. மதிப்புள்ள திட்ட விலக்கம் சராசரி முறையே 2 21:2 36:6 ஆகும். அவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க. 57 92. tan 45 டிகிரியின் மதிப்பு யாது? 0 டிகிரி. அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு என்ன? x = c. 21 42 63 என்ற கூட்டுத்தொகையில் 420 எத்தனையாவது உறுப்பு? 20. கொடுக்கப்பட்ட பின்னங்களில் எது பெரியது? 3/7. 2x + ky + 1 = 0. நேர்கோட்டின் மீது புள்ளி 1:1 உள்ளது எனில் k-இன் மதிப்பு என்ன? k-இன் மதிப்பு 3. -1 1,2 மற்றும் 4,5 ஆகிய இரு புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோட்டின் துண்டின் 2:3 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கும் புள்ளி 1, 4 -4/5. 1950ஆம் ஆண்டு முதல் நாடெங்கிலும் மரம் நடு விழா அல்லது வனமகா உற்சவம் ஆகிய மாதங்களில் நடைபெற்று வருகிறது. ஜூலை ஆகஸ்ட். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது பஞ்சாப். தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கப்பெறும் டெல்டா பகுதி காவேரி. சூரியன் உதயமாகும் நாடு ஜப்பான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் ஆராய்ச்சி மையம் ஆடுதுறை. 7 மலைகளின் நகரம் ரோம். தெற்காசிய பிராந்திய நாடுகளின் கூட்டமைப்பு டாக்கா. இந்தி மொழிக்கு அடுத்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் உள்ள மொழி தெலுங்கு. இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி. தமிழகத்தில் கடைசியாக ஆரம்பிக்கப்பட்ட மாவட்டம் 2007 எது? கிருஷ்ணகிரி. புற ஊதா கதிர்கள் ஏற்படும் புற்றுநோய் தோல் புற்றுநோய். புற ஊதா கதிர்களால் ஏற்படும் புற்றுநோய் தோல் புற்றுநோய். இந்தியாவின் அதிக அளவில் மழை பெய்யும் இடம் மாசின்ரம். ஒரு திடப்பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாற்றப்படும் நிகழ்ச்சி பதங்கமாதல். தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. ஹீமோபிலியா என்ற நோய் மனிதரில் எவ்வாறு ஏற்படுகிறது? திடீர் மாற்றடைந்த ஜீனினால். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. ஒரு திடப்பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாற்றும் நிகழ்ச்சி பதங்கமாதல். இந்தியாவின் அதிக அளவில் மழை பெய்யும் இடம் மாசின்ரம். பட்டுப்புழு உணவாக உண்ணுவது மல்பெரி இலை. கரிசல்ச்சர் என்பது பட்டுப்பூச்சி வளர்த்தல். செரிகல்ச்சர் பட்டுப்பூச்சி வளர்த்தல். முட்டை உற்பத்தியை அதிகரிக்கும் முயற்சி வெள்ளி புரட்சி.
பொறுத்துக. சித்தரஞ்சன் ரயில் என்ஜின் தொழிற்சாலை, தாராபூர் அணுமின் நிலையம், சிந்திரி உரத் தொழிற்சாலை, சிவகாசி தீப்பெட்டி தொழிற்சாலை. அஸ்ஸாம் மாநிலத்தின் தலைநகர் திஸ்பூர். பொறுத்துக. தனிநபர் அறப்போர் 1940. சைமன் குழு 1927. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. சட்டமறுப்பு இயக்கம் 1930. கிபி 1917 நடைபெற்ற சம்பரான் அறப்போர் கலந்து கொண்டவர் யார்? மகாத்மா காந்தி. சுயராஜ்ய ஆட்சியின் முக்கிய தலைவர்கள் மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ். 1929 ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் யார்? ஜவஹர்லால் நேரு. ரவுலட் சட்டம் கொண்டு வந்தபோது அரச பிரதிநிதியாக இருந்தவர் ஜேம்ஸ் போர்ட் பிரபு. கிபி 1946 அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவிற்கு அனுப்பிய இங்கிலாந்து பிரதம அமைச்சரை குறிப்பிடு. அட்லி. கீழ்காண்பவர்களில் யார் தீவிர வரித இல்லை? சுரேந்திரநாத் பானர்ஜி. தமிழ்நாட்டில் உள்ள வேதாரண்யத்தில் சட்டத்தை மீறி உப்பு எடுத்தவர் யார்? ராஜாஜி. ராபர்ட் வில்லியம் டி.இ. ஆஷை வஞ்சிநாதன் சுட்டுக் கொன்ற இடம் மணியாச்சி. ராபர்ட் வில்லியம் டி.இ. ஆஷை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்ற இடம் மணியாச்சி. சுதேசி நீராவி கப்பல் என்ற நிறுவனம் தூத்துக்குடியில் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? வ.உ. சிதம்பரம் பிள்ளை. மக்களாட்சி என்பதற்கு பொருத்தமான விளக்கம் கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். கடற்படையின் தலைமை அலுவலர் அட்மிரல். கல்பனா சாவ்லா எதனோடு தொடர்புடையவர்? விண்வெளி பயணம். பல கட்சி ஆட்சி நடைபெறும் நாட்டிற்கு ஒரு உதாரணம் இந்தியா. எதன் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன? மொழி. இந்தியாவில் மிக உயர்ந்த நீதித்துறை அங்கம் உச்ச நீதிமன்றம். ஒரு நற்குடி மகள் பெற்றிருக்க வேண்டியது இவை அனைத்தும்: தேசபக்தி, நற்கல்வி, சகிப்புத்தன்மை. குடியரசு தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஜனவரி 26. மையப்பட்டியலில் உள்ள துறைகள் 97 துறைகள். பட்ஜெட் என்பது எம்மொழிச் சொல், லத்தீன். இந்தியாவின் கிராமங்கள் நமது நாட்டின் பின்வரும் ஒன்றின் முதுகெலும்பு. பொருளாதாரம். தற்காலிகமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முறை பண அளிப்பை குறைத்தல். வீட்டு வசதியினை மேம்படுத்த உதவும் நிறுவனம் மாநில வீட்டு வசதி வாரியம், குடிசை மாற்று வாரியம், மத்திய அரசு வீட்டு வசதி வாரியம். கீழ்வரும் எந்த மாநில மக்கள் தொகையில் பெண்களின் விகிதாச்சாரம் அதிகமாக உள்ளது? கேரளா. உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு கியூபா. என்ட்ரிபோர்ட் வாணிபம் என்பது மறு ஏற்றுமதி வாணிபம். இந்தியாவின் மான்செஸ்டர் மற்றும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் யாவை? கொல்கத்தா மற்றும் சென்னை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போது தேசிய மயமாக்கப்பட்டது? 1949. 2001 ஆண்டின் மக்கள் தொகை 1.027 பில்லியன். சார்க் அமைப்பின் தலைமையிடம் காத்மண்டு. 2007 படி தமிழ்நாட்டில் காணப்படும் மொத்த மாவட்டங்கள் 30. கரிசல் மண் பின்வரும் பயிருக்கு மிக பொருத்தமானது:
பருத்திக்கு கரிசல் மண். இந்தியாவின் குறுக்காக செல்லும் சிறப்பு அட்சரேகை கடகரேகை. நிலக்கடலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் குஜராத். நிலக்கடலை குஜராத். 23° தென் அட்சரேகை எதை குறிக்கின்றது? மகர ரேகை. பருப்பு வகைகள் அதிகமாக பயிரிடும் மாநிலம் மத்திய பிரதேசம். அதிக அளவில் செம்மண் எங்கு காணப்படுகிறது? தமிழ்நாடு. ஹரித்வார் என்ற ஆற்றின் கரையோரமாக அமைந்து காணப்படுவது கங்கை. அடர்ந்த காடுகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது? அருணாச்சல பிரதேசம். கீழ்கண்டவற்றில் அதிக மழை பெறும் மாநிலம் அஸ்ஸாம். மகாவீர் பிறந்த இடம் வைஷாலி. அசோகர் கலிங்கத்தை வென்ற ஆண்டு கிமு 261. இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் முதலாம் நரசிம்மவர்மன். 1977 கொத்தடிமை முறையை ஒழித்த பிரதமர் இந்திரா காந்தி. வரதட்சணை தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு கிபி 1961. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? துணைப்படை திட்டம். வெல்லஸ்லி பிரபு. ரிப்பன் பிரபு மிகச்சிறந்த அரச பிரதிநிதியாக கருதப்பட காரணம் தலசுய ஆட்சி நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஜாவா, சுமத்ரா ஆகியவற்றை வெற்றி கொண்ட இந்திய அரசர் முதலாம் ராஜேந்திர சோழன். ஜாவா, சுமத்ரா ஆகியவற்றை வெற்றி கொண்ட இந்திய அரசர் முதலாம் ராஜேந்திர சோழன். கிராம நிர்வாகிக்கு அதிக அதிகாரம் கிடைத்த ஆட்சி காலம் சோழர்கள். முடத்திருமாறன் மதுரை நகரை உருவாக்கிய ஆற்றின் கரை வைகை. முடத்திருமாறன் மதுரை நகரை உருவாக்கிய ஆற்றின் கரை வைகை. பூமிக்கு தமக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்து கொள்ளும் பாக்டீரியாக்கள் தற்சார்பு பாக்டீரியாக்கள். ஜீன் என்பது பரம்பரை காரணி. செல்லின் ஆற்றல் நிலையம் என்று கருதப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. கீழ் உள்ளவற்றில் எவை தாவரங்களின் சுவாச உறுப்பு? இலை. காளானின் குடை போன்ற விரிந்த பகுதி பைலியஸ். பரவும் தன்மையற்ற நோய் எது? கரோனரி இதய நோய். இரத்த தட்டுகள் எவ்விதத்தில் உதவுகின்றன? இரத்தம் உறைதல். பிலேரியாசிஸ் நோய் உருவாக காரணமான காரணி ஒச்சரேரியா பாங்கராப்டி. பாலூட்டிகளின் உதவிதானம் எந்த மண்டலத்துக்கு தொடர்புடையது? சுவாச மண்டலம். ஒலியை அளவிடும் அலகு டெசிபல். 2 மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட விசையானது கீழ்கண்டவற்றில் எதற்கு நேர்த்தக்கது உள்ளது? R-2. ஒரு மெல்லிய லென்ஸின் குவிய தொலைவு 25 சென்டிமீட்டர் ஆனால் அதன் திறன் 4d. அழுத்தம் அதிகரிப்பதால் ஒரு திரவத்தின் கொதிநிலை அதிகரிக்கும். பின்வரும் அணுக்கரு வினையில் வெளிப்படும் ஆற்றல் Qவின் மதிப்பு 2.793. எரிபொருள் பறக்கும் காலம் Tf என்பது Zu sin θ/g. கார்பாக்சில அமிலத்தின் முக்கிய வினை செயல் தொகுதி -COOH. சிமெண்ட் கட்டிகள் திறன்கள் என்பது எந்தெந்த பொருட்களின் கலவை? டைகால்சியம் சிலிகேட், ட்ரைகால்சியம் சிலிகேட், ட்ரைகால்சியம் அலுமினேட். கால்சியம் சிலிகேட், கால்சியம் ட்ரைகால்சியம் அலுமினேட்.
கீழ்வரும் அமிலங்களில் எது சிகப்பு எறும்பின் கொடுக்கில் உள்ளது? பார்மிக் அமிலம். 40° ஃபார்மால்டிகைடு என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபார்மாலின். ஃபார்மால்டிகைடு என்பது ஃபார்மாலின். நியூட்ரானை கண்டறிந்தவர் சாட்விக். நியூட்ரானை கண்டறிந்தவர் சாட்விக்.